Hi dears, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரெயின்போ கேக் ரெசிபி பார்க்க போறோம். இதுல வந்து ஒரு ஹார்ட் டாப்பர் நம்ம வச்சிருக்கோம். இதுவும் எடிபிள் டாப்பர் தான். இதோட ரெசிபி இதோட இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஒரு பேட்டர் தான் நம்ம இதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். சோ இப்போ ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சிஃப்டர்ல 1/2 கப் மைதா எடுத்துக்கோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் ப்ளஸ் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இத நல்லா சிஃப்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மாத்தி வச்சிரலாம். இப்போ இதுக்காக 6 முட்டை எடுத்துக்கோம். இது ஒரு க்ளீன் அண்ட் ட்ரை பவுல்ல உடைச்சு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் வானிலா எசன்ஸ் சேர்த்து இத நல்லா பீட்டர் ஹைல வச்சு பீட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணும்போது இந்த மாதிரி பதஞ்சு வரும். இந்த டைம்ல ஒரு 1/4 கப் அளவு சுகர் எடுத்துர்க்கேன், பொடிக்காத சுகர். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது நல்லா ஃப்ளஃபியா ஒயிட்டிஷா வரது வரைக்கும் நம்ம பீட் பண்ணனும். ஒரு 7 to 8 மினிட்ஸ் நான் இது வந்து பீட் பண்ணிருக்கேன். இதான் இதோட டெக்ஸ்சர். இப்போ இத மாத்திட்டு ஒரு பவுல்ல 1/4 கப் + 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்துர்க்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான். கூடவே 1/4 கப் + 2 டேபிள்ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் மில்க். இது ரெண்டையும் சேர்த்து mix பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த dry mixல இருந்து ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவு இதல சேர்த்து mix பண்ணி வைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக் மிக்சரோட இந்த dry ingredients வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த வெட் இன்கிரிடியன்ட்டும் ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணனும். இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல தான் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கறோம். ஆல்ரெடி நம்ம எல்லா கேக்குக்கும் பண்ண அதே ப்ரொசீஜர் தான். இந்த வெட் இன்கிரிடியன்ட் வந்து ஒரு 2 அல்லது 3 ஷிஃப்ட்டா நம்ம ஆட் பண்ணலாம். dry ingredients வந்து ஒரு 3-4 ஷிஃப்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டர் வந்து 6 பவுல்ஸ்ல ஈக்குவலா நான் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ரெட் கலர் ஜெல் ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணிருக்கேன். ரெட் கலர் ஆட் பண்ணி mix பண்ணிட்டு இன்னொரு பவுல்ல ஆரஞ்சு ஆட் பண்றோம். பேட்டர் அதிக நேரம் வெளியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணதும் 2 கலர் mix பண்ணி ஒன்னு வந்து நான் ஓவன்ல பேக் பண்றேன், ஒன்னு வந்து ஸ்டவ் டாப்ல 2 7-inch pan எடுத்து வச்சிருக்கேன். இத ஆயில் கிரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம 2 கலர் பேட்டரும் ஆட் பண்ணிட்டோம். இந்த ஓவன்ல பேக் பண்றதுக்காக 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஓவன்ல 10 மினிட்ஸ் பேக் பண்ண வைக்கிறேன். ஸ்டவ் டாப்ல பேக் பண்றதுக்காக ஆல்ரெடி ஒரு pan வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இதல கேக் டின் இறக்கி வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணா போதும். இந்த டைம்ல நான் வந்து 4 பவுல்ல கலர் ஆட் பண்ணி வைக்கிறேன். இது ப்ளூ, green, அப்புறம் வந்து violet, yellow. Violet and yellow வந்து liquid food color. மற்றபடி எல்லாமே ஜெல் கலர் தான். இப்போ நம்ம ஸ்டவ் டாப்ல வச்ச கேக் டின் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது 10 மினிட்ஸ் கூட எடுக்கல, அதுக்கு முன்னாடியே இது வந்து பேக் ஆயிடுச்சு. அப்ப நான் இத வந்து ரிமூவ் பண்ணிட்டு லைட்டா அத ஒரு துணியால தொடச்சிட்டு இந்த panல திரும்ப ஆயில் பிரஷ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணிட்டு நம்ம பேட்டர் ஆட் பண்ணி கொடுக்கிறோம். yellow பேட்டர் ஆட் பண்ணி இதை நான் வந்து ஸ்டவ் டாப்ல வந்து பேக் பண்ண வைக்கிறேன். இந்த டைம்ல தான் நம்ம வந்து ஓவன்ல வச்ச கேக் வந்து பேக் ஆயிருக்கு. இந்த 2 panல நம்ம ஸ்டவ்ல வச்சு கூட நம்ம பேக் பண்ணலாம். இப்போ இந்த ரெட் கலரும் நல்ல சாஃப்ட்டா வந்திருக்கு. இப்போ இதல வந்து ப்ளூ கலர் சேர்த்து நம்ம வந்து பேக் பண்ண வைக்கிறோம். வந்து ஃபாஸ்டா ரெடி ஆயிரும். 10 மினிட்ஸ் கூட எடுக்காது. இது ரொம்ப thin லேயர்ங்கிறதுனால ஃபாஸ்டா வந்து இது பேக் ஆகி வந்துரும். எல்லா லேயருமே நல்ல சாஃப்ட்டா தான் வந்திருக்கு. நம்ம இத அதிகமான டைம் வந்து வெளியில வைக்கல இந்த பேட்டர். இப்போ உங்களுக்கு வந்து 1 by 1 பேக் பண்றதா இருந்தா டைம் எடுக்கும். அப்படி பண்ணும்போது அதிக நேரம் பேட்டர் வெளியில இருந்துச்சுனா ஒரு லாஸ்ட் பேக் பண்ற ஒரு 3 கலர்ஸ்க்கு வந்து கொஞ்சமா வினிகர் சேர்த்துட்டு நம்ம இத வந்து mix பண்ணி பேக் பண்ணலாம். அப்போ நமக்கு நல்ல சாஃப்ட் கேக் கிடைக்கும். இப்போ எதுவுமே ஆட் பண்ணாமலே நம்ம கேக் வந்து நல்ல சூப்பரா நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சரா வந்திருக்கு. இப்போ எல்லா கேக்குமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டாப்பர் ரெடி பண்றதுக்காக கொஞ்சமா வானிலா ஸ்பாஞ்ச் எடுத்து நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன். இதல வந்து ஒயிட் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி கொடுக்கிறோம். இந்த 1/2 கப் ஒயிட் சாக்லேட் + 1/4 கப் whipping cream சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல நான் மெல்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுக்கு தேவையான அளவு நம்ம இந்த கனாஷ் ஆட் பண்ணி இந்த கையால நல்லா mix பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு டோ டெக்ஸ்சர்ல வரணும். ரொம்ப ஸ்டிக்கியாவும் இல்லாம ரொம்ப ட்ரையாவும் இல்லாம ஒரு மீடியம் டெக்ஸ்சரா இது வரணும். இத வந்து ஒரு ஹார்ட் ஷேப்ல ரெடி பண்ணிருக்கேன். கீழ வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் சீட் வச்சு கொடுத்திருக்கோம்.
மோல்டு எதுவும் நம்ம இது யூஸ் பண்ணலை, கை வச்சு பண்ணது தான். நல்லா ஷேப் பண்ணி ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கால் இன்சர்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour செட்டாக வைக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி அதில் ரெட் கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம டாப்பரை எடுத்துகிட்டு அதில் இந்த சாக்லேட்டை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நார்மலாக கேக் சீக்கர்ஸ் எல்லாம் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். அந்த டாப்பர் வந்து எடிபிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து இந்த டாப்பர் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து கம்ப்ளீட்டாக சாக்லேட்டால் கோட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃபைனலாக கேக் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் டாப்பரை மேலே வச்சு நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒரு 2.5 கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேக் போர்ட் மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம வயலட் கலர் ஸ்பாஞ்ச் வச்சுட்டு சுகர் சிரப்பால் இதை வெட் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் கனாஷ் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ அது மேலே கொஞ்சமாக சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறேன். செகண்டாக நம்ம வந்து ப்ளூ கலர் வச்சுட்டு அதே ப்ராசஸ் தான் கண்டினியூ பண்ணுறோம். எல்லா லேயர்லேயுமே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் கனாஷும் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்டு நட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்குறோம். கனாஷ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விரும்பினா ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா லேயருமே நம்ம இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிடலாம். இது ரெயின்போ கேக்குங்கிறதுனால கீழே வயலட்டு, அதுக்கப்புறம் ப்ளூ, அப்புறம் வந்து க்ரீனு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு அந்த ப்ரொசீஜரில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி இந்த கேக் வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ ஃபைனல் லேயர் கேக் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்பால் வெட் பண்ணிவிட்டு க்ரீம் வந்து டாப்லையும் சைட்ஸ்லையும் ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம கேக்கு கம்ப்ளீட்டாக க்ரீம் அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஒரு பேலட் நைஃப் வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஸ்மூத்தன் பண்ணி இதை ஃபினிஷிங் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக்கு கம்ப்ளீட்டாக நம்ம க்ரீமால் கவர் பண்ணி எடுத்தாச்சு. இது 1/2 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வைக்கலாம். இந்த டைமில் ரிமைனிங் இருக்கிற க்ரீமில் வந்து நான் 6 கலர்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பைப்பிங் பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்மால் சைஸு ஃப்ளவர் நாசில் தான் எடுத்திருக்கேன் இந்த டெக்கரேஷனுக்காக. இதில் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் க்ரீம் எடுத்திருக்கோம், அதுதான் நம்ம டாப்பில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த க்ரீம் இதே மாதிரி லைட்டாக ஒரு சிக்ஸாக் மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அந்த டர்ன் டேபிளில் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த டிசைன் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது வந்து 3 லேயரில் ரெட் கலர் கொடுக்குறோம். ஒரு லேயர் மேலே அடுத்த லேயர் வந்து ஓவர்லாப் பண்ணது மாதிரி வரணும். அப்போ தான் இந்த ஷேப்பை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெட் கலர் வந்து 3 லேயர் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆரஞ்சு கலர் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இப்போ அது நாசில் வந்து தனியாக ஒரு பேப்பிங் பேக்கில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்போ க்ரீமை மட்டுமே நம்ம வந்து மாற்றிட்டு ஈஸியாக வந்து டெக்கரேட் பண்ண முடியும். இப்போ 3 லேயரில் நம்ம ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர். எல்லோ அண்டு க்ரீன் வந்து நான் 2 லைன் தான் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி வரும். இப்போ நம்ம ப்ளூ கலரில் நெக்ஸ்ட் லைன் வரைஞ்சி கொடுக்குறோம். அந்த ப்ளூ கலர் வந்து 3 லேயர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து வயலட் கலரு, அதுவும் 3 லைன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம 6 கலர்ஸால் இந்த கேக் வந்து நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக டாப்பர் வச்சு கொடுக்கலாம்.
இதுக்கு மேலே டெக்கரேஷன்ஸ் வந்து நமக்கு விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெயின்போ கேக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு, பர்ஃபெக்டான டிசைனில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.